மிக முக்கியமானது நம்முடைய கட்டமைப்புகளை பெருக்க வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டிஸ். கட்டமைப்புனா என்ன அப்படின்னு சொன்னா சாலை வசதி, ரயில் வசதி, அதே மாதிரி நீர்மூல போக்குவரத்து வசதி, விமான போக்குவரத்து, இதெல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதெல்லாம் செய்வதனால் என்ன ஆகும்னா இந்தியாவிற்கே இன்றைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தூத்துக்குடி மாநகராட்சி. தூத்துக்குடி இன்னும் 10 வருடங்கள்ல ஒரு சர்வதேச நகரமாக ஆக போகிறது. அந்த தூத்துக்குடி எப்படி சர்வதேச நகரமாக போகிறது என்றால் விமான நிலைய விரிவாக்கம், நம்முடைய துறைமுக விரிவாக்கம், நெடுஞ்சாலை, மிகப்பெரிய நெடுஞ்சாலை, இப்படி மத்திய அரசினுடைய கட்டமைப்பு. நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்றேன். இதுவரையில யாருமே தூத்துக்குடியினுடைய இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதனை குறித்து யாருமே பேசுறது இல்லை. அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம் நாடு 11வது 15வது இடத்துல இருந்ததுல இருந்து இன்னைக்கு 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்திருக்கிறோம். இன்னும் சில வருடங்களில சீனா அமெரிக்காவிற்கு அடுத்து 3வது பெரிய நாடாக வந்து இன்னும் ஒரு சில வருடங்களில நம்முடைய இலக்கான உலகத்திலேயே தலை சிறந்த மிக சிறந்த பொருளாதார நாடாக இந்தியா வரும் என்பதை நாம் சொல்கிறோம். அதே மாதிரி ஜன்தன் கணக்குகள் 58 கோடிக்கும் மேலான ஜன்தன் கணக்குகள். இதுல தமிழ்நாட்டுல 1.87 கோடி மக்களுக்காக இந்த ஜன்தன் கணக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்பது உலக அளவுல நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட இந்தியாவில மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு இலக்கை நாம எட்டி இருக்கிறோம். அதே மாதிரி கட்டமைத்து இன்றைக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட தனி மனித வருவாய் பாத்தீங்கன்னா 2014 1,44,000 இருந்துச்சு இந்தியாவினுடைய தனி மனித வருவாய், பெர் கேபிட்டா இன்கம். இப்போ இன்னைக்கு 2026 2,60,000 உயர்ந்திருக்கிறது. இந்தியா ஒரு மிக சிறந்த பொருளாதார நாடாக உருவாகி வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளிலும் மும்மொழி திட்டம் இருக்குதா இல்லையா? 3 மொழி கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லையா? உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், உண்மையிலே நீங்கள் சொல்வது சரின்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் இனி தனியார் பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ எங்கேயுமே 3 மொழி கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு போடுறதுக்கு தைரியம் இருந்தா போடுங்க. ஏன் அரசு பள்ளிகள்ல கல்வி பயிலக்கூடிய சாதாரண ஏழை மாணவ மாணவிகளை 3 மொழி கற்பதை தடுக்கிறீர்கள்? ஏன்னு கேட்டா அரசியல்வாதிகளுடைய அதிகாரிகளுடைய குழந்தைகள் 3 மொழி கற்று நல்லா ஆயிரணும், புத்தி வந்துடணும், அரசு பள்ளியில படிக்கிறவங்க அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இவர்களும் மாறவில்லை, இவர்கள் யாரையும் மாற்றவும் விட மாட்டாங்க. எங்க இருக்குது? எங்க அணை கட்டினாங்க? அணையெல்லாம் எங்கேயும் கட்டலையே. அணைய கட்டினாங்களா? கட்டியது. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. தலைகீழ் நின்று மூக்கால் தண்ணீர் கொடுத்தாலும் மேகதாட்டு அணையை கட்ட முடியாது. நம்ம பதில் தான்.